இந்த படத்தெல்லாம் இப்போ ரீலீஸ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் நினைக்கிற டாப் 10 மூவிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் கைஸ். இந்த படத்தெல்லாம் ரீலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு சில மூவிஸை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு சில படங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ போய் பாருங்க கைஸ். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கதைகள் இன்றைக்கான லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். இந்த படத்தை ரீலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை ஒரு பெரிய ரீச் ஆச்சுன்னா இந்த தேட்டர் ஓனர்ஸ்லாம் இந்த வீடியோவை பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நப்பாசு தானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மூவிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச படங்களை தாங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் சொல்கிறேன். 10th பிளேஸ் அந்த மாதிரி இடம்லாம் கொடுக்கல. நான் ஜஸ்ட் ஆர்டர் தான் சொல்லியிருக்கேன். அது ரிவர்ஸ்லேருந்து சொல்ல போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 படங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள். இந்த படம் ரொம்பவே அண்டர் ரேட்டட் ப்ரோ அந்த மாதிரி இருக்கிற உங்களோட லிஸ்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த கமெண்ட் ரொம்ப யூனிக்கான படங்கள் யார் யார் சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் அட்டகத்தி மூவி படம் தான் கைஸ். தினகரன், ஆனால் எல்லாரும் என்ன எப்படி கூடுவாங்கன்னா நான் படிக்கிறது பேசுறது எல்லாமே காதல் 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 தான். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா லவ் படம் எடுக்கிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கணும். அந்த ஹீரோ பார்த்த ஒரு 2-3 சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அடி கூட வாங்க மாட்டார். ஆனால் வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அடி வாங்கினே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றும். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேண்டி தான் பார்ப்பாங்க. இதை வச்சு ஒரு ஈகோ மோதல் நடக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு படமாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த லவ் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் அந்த எல்லா ஸ்டீரியோ டைப்பையும் உடச்சி ஒரு சூப்பரான ஜாலியான லவ் படமாக வந்த படம் தான் அட்டகத்தி படம். இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினியை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா படத்துலேயும் வர மாதிரி தான் இந்த படத்துலேயும் வரப்போகுதுன்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா அந்த ஹீரோயினி சொல்லி போயிடும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்லேயே ஒரு டைமாச்சும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் யாராவது சொல்லியிருப்பாங்க, அப்பயாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம லவ் சொல்ல போகும்போது டக்குன்னு அந்த அண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி அனுப்பிச்சிடும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்ப் ஆகிடும். அது மாதிரி எக்கச்சக்கமான பொண்ணுக்கிட்ட நம்ம நினைப்போம். அதே மாதிரி அதே லவ்வில் நம்ம இருக்க மாட்டோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு பொண்ணை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணணும்னு நினைப்போம். இது அப்படியே நம்ம லைஃபுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டகத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பாரஞ்சித் அவர்கள் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு லவ் படத்தை எடுத்துக்கணும்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி வாங்க மாட்டார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறைய இடத்துல அடி வாங்குவார். அந்த அடி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே நம்மளுக்கு பரிதாபம் வராது, ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த சிரிப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் படங்கள்லாம் எடுத்தோன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சுன்னே இருப்பார், கிளைமேக்ஸ்லாம் போய் ஜெயிச்சிருவார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டார்டிங்கில் தோப்பார், இன்டர்வலில் தோப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசாக இருக்க மாதிரி தெரியும். பட் அதுக்கப்புறம் அது காமெடியாக தான் முடியும். கிளைமேக்ஸில் ஜெயிப்பார்னு பார்த்தா கிளைமேக்ஸ்லேயும் தோற்றுவார். பட் அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபீலிங் ஆகுது. ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஃபீல் கூட்டாக ரொம்பவே ஜாலியாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டகத்தி படம் இருக்கும். படத்தை கன்ஃபார்மாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க பாருங்கள். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 9th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் ஒரு அடி. அடிச்சா திருப்பி அடி, உதச்சா காலை ஓட. 4 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துன்னு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனையாக ஆகுது. அந்த பிரச்சனையை பெருசாக்கி நம்மளோட கட்சியை பெருசாக எடுத்துன்னு போகலான்னு நினைக்கிற ஒரு ஜாதி கட்சி தலைவர். இவங்க லைஃப்பில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க நினச்சதெல்லாம் நடந்துச்சா, அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து தப்பிச்சாங்களா, அவ்வளோதாங்க இஸ் கதை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அடி விஜயகுமார். கன்ஃபார்மாக ஒரு சிலருக்கு இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அடி படத்தை இப்பயும் ரீலீஸ் பண்ண நான் சொல்கிறேன்னா இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸுக்காக தான் கைஸ். ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்னு எடுக்கிறாங்க. அந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸோட இந்த படத்தில் இருக்கிற ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு ஒரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீன் தான். அவ்வளோ பேங்கராக பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலேன்னு அந்த இன்டர்வல் சீனை பார்த்து நான் ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீனை இவங்க ஸ்டேஜிங்கும் சரி மேக்கிங்காகவும் சரி பண்ணியிருப்பாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா சின்ன தாபாக்குள்ளே தான் வரும். அந்த தாபா ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்டென்ஸாக பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிபி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணே இருப்பாங்க. நம்ம ஒன்று நடக்க போதுன்னு நினைப்போம், பட் அது நடக்காது. அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஷாக் கொடுத்துச்சு. இதை தாண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அடுத்தது என்ன பண்ண நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா யோசனையே இருப்போம். பட் அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்காது, வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீன் நடக்கும். அதனால தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா
ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கேஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு ஒரு ஜாதி கட்சி தலைவர் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை வச்சு விளையாட முடியுமான்னு அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கும் போதே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இந்த சின்ன பிரச்சனையை உண்டாக்கி தான் ஜாதி சண்டையை உருவாக்குறாங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது இதுதான் நடக்க போது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஃபைட் சீன்லாம் சொல்லவே தேவையில்ல கைஸ். யார் இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் ரீலீஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல சக்கப்போடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும். 8th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் கட்டுறது தமிழ். இந்த உலகத்தில் உன் பேரை விட ஒரு பொருத்தமான பேர் கிடைக்க போதா நந்தி. யூர் a divine piece of God. கட்டுறது தமிழ் பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் படித்தவனோட கஷ்டத்தையும், அது மட்டும் இல்லாமல் குளோபலைசேஷன் மூலமாக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் கஷ்டப்படுறான்றதை பற்றியும் வந்து பண்ணால் படத்தில் விலாவரியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் நல்லவனாக மட்டும் இருக்கிறதுனால இந்த சமூகம் அவனை ஒரு வேறு பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகுது. இந்த படத்தை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் நிறைய வாட்டி இந்த படத்தை பார்த்துருக்கேன். எல்லா டைம்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு உண்டாகும். அது எந்த இடத்துலனா இந்த படத்தோட லவ் சீன்ஸ் பார்க்கும்போது தான் கைஸ். தமிழ் சினிமாலே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் சீன்ஸில் இந்த படத்தில் இருக்க லவ் சீன்ஸும் அடங்கும் கைஸ். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லவ் சீன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்ல போனோன்னா, அம்மா இல்லாத இந்த கொஞ்ச நேரத்தில் என்னால் செய்ய முடிஞ்சது இது ஒரு டம்ளர் தண்ணி தான், அப்படியே குடிச்சினேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவர்கள் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் சுடிதார் வாங்குற ஒரு சீன் இருக்கும் கைஸ். காசு இல்லாமல் காதலிக்கிறது ரொம்பவே கஷ்டம் சார்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சீனை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சில்லுத்து போய் சில்லறையை செதற விட்ட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் மண்டைக்குள்ளேயே ஓடி இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்த ஒரு சீன் கைஸ். எனக்கு இந்த படத்துலேயே ரொம்பவே பிடிச்ச சீன் அந்த சீன் தான். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எக்கச்சக்கமான லவ் சீன்ஸ் இருக்குது. அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனந்தி மாதிரி நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காதான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏங்குவோம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தை நான் ஒட்டு மொத்தமாக பார்த்து முடிக்கும் போது எனக்குள்ளே ஒரு கில்ட் உருவாச்சு கைஸ். அந்த கில்ட் எதனால் உருவாச்சுன்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கில்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயினே இருந்துச்சு. அது எதனால நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சரி நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் எதனா சொல்லாமான்னு. பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மொத்தமாக நான் படத்தை பார்த்து முடிக்கிறேன், நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு தோணுச்சு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட லவ் சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட இன்னொரு பெரிய பேக் போன் என்னோட தலைவன் யுவன் சங்கர் ராஜா தான் கைஸ். பிஜிஎம்ல பிரித்து மேய்ஞ்சிருப்பார் தலைவர். அந்த பிஜிஎம்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? அது மட்டும் இல்லாமல் பறவை எங்கிருக்கிறாய் சாங்கு, உனக்காகத்தான் சாங்கு, அந்த சாங்ஸ்லாம் வந்து பண்ணால் படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சினிமாட்டோகிராஃபியும் படத்தை அள்ளும். பட் அந்த டைம்லேயே வந்து பண்ணால் இந்த படம் சரியாக போகல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் கைஸ். இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தா அது மிகையாவது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸும் நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக ஜீவா அவர்களும் அஞ்சலி அவர்களும். மனுஷன் இதே ரூட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நிறைய நல்ல படத்தை கொடுத்துருப்பாரு. பார்ப்போம் இனிமேவாச்சும் நிறைய நல்ல படங்களை கொடுக்குறாரா இல்லையான்னு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ரிலீஸ் ஆன டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான் ஆச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லோ பேஸ்டு படமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரீலீஸும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன் கைஸ். பட் எதனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேட்டர்ஸில் ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அச்சங்கோவில் பக்கம் வந்து பாருங்கள் சார். குட்டி பிரபாகரும் குட்டி ஆனந்தியும் கையில் விளக்கோட சில நைட்டோனியோட காடுகளை தெரிஞ்சிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம், நிச்சயம் பார்க்கலாம். 7th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் அருவி. ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு நாக்கு புடுங்கிட்டு செத்து போலாம். HIV நோயால் ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா. அந்த பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சமூகம் அவளை எந்த அளவுக்கு பார்க்கும், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக அவளை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, ஒரு பொண்ணு தனியாக வாழறதுனால அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு லைஃப்பில் என்னென்ன ஆச்சு, இவ்வளோ தாங்க படமே. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை கேட்டு என்ன ப்ரோ படம் வந்து பார்த்தா ரொம்ப சேடாக இருக்கும், படத்தில் நிறைய இடத்துல அழுவம் போகிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை.
படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் போயினே இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன்ஸாட்டம் இருக்கும். அதை தாண்டிட்டு படம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வேகத்தில் போய் கிளைமேக்ஸில் தான் கைஸ் முடியும். படம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல படத்தை பார்த்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை அவ எப்படி பார்க்குறான்ற ஒரு லென்த்தி டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கும். அந்த டைலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதித்தி பாலன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இன்னும் நல்லா வர வேண்டியவங்க. பட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணல. இப்போதைக்கு ஒரு சில சைட் ரோல்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கேப்டன் மில்லரில் சனி போதா சரி வரம் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க மெயின் லீடாகவே தொடர்ந்து நடிச்சிருந்தாங்கன்னா ஒரு செமையான சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த லென்த்தி டைலாக் சொன்னோம் பார்த்தீங்களா கைஸ், அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸில் நீங்கள் சிரிப்பீங்க, ஒரு சில சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுகிற மாதிரி கூட ஒரு சில சீன்ஸ் இருக்கும். பட் அழ வைக்கிறது நம்மளை காண்டாக்கணும் ஒரு கேரக்டர் தான் நம்மளை அழ வைக்கும். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. வேறு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடந்துனே இருக்கும். ஒரு டிவி ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு மணி நேரம் கட்ட கொண்டு போவாங்க கைஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்க வேண்டிய மேட்ரு. பட் ரொம்பவே சிரிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் இருக்கும். சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் நடித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதித்தி பாலன் ஆக்டிங்கை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதெல்லாம் தாண்டி ஒரு திருநகை கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர் கைஸ் அது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநகை கேரக்டரை ஃப்ரெண்ட்ஷிப்போடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான படம் கைஸ். பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Forgot to bring, sir. தீவிரவாதி அருகே எந்த இயக்கத்தை சேர்ந்தோர் என்பது தெரியாத நிலையில எவ்விதமான தகவலும் 6th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் ஓனாயும் மாட்டுக்குட்டியும். ஒரு நாள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்கள் குண்டடிப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுந்துட்டுருப்பார். விழுந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்துட்டு போவாங்க. அப்போ அந்த பக்கம் கிராஸ் ஆன ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸ்ரீ அவர்கள். இதை பார்த்துட்டு மனசு கேட்காம ஸ்ரீ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு கொண்டு போய் மிஷ்கின் அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டார். இவர் எங்கே போனார்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவர்கள் யோசனையே இருப்பார். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு கில்லர், பணத்துக்காக மக்களை கொலை பண்ணுற ஒரு பெய்டு கில்லரை தான் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சொல்லுவாங்க. இதை கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். அடுத்தது என்ன பண்ணலான்னு அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிட்ட சொல்லும், நீ இவனை கொலை பண்ணாதான் உன்னோட குடும்பத்தையும் உன்னையும் ரிலீஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்க ஸ்ரீயோட ஃபேமிலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சொல்லுவாங்க. இதை கேட்ட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவர்கள் மிஷ்கினை கொன்னாரா, அதுக்கப்புறம் கதையில் என்னாச்சு, இவ்வளோ தாங்க இந்த படத்தோட கதை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஷ்கின் அவர்கள் டைரக்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் மூவினா இந்த படம் தான் கைஸ். ஏதை நான் சொல்கிறேன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்கள் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொண்டுட்டு நீ போயிடறான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸ் முடியும் போது தான் தெரிஞ்சிச்சு மிஷ்கின் எந்த அளவுக்கு ஒரு நல்லவன்னு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கேரக்டர் மேலே நம்மளுக்கு சம்மந்தம் மேலே ஒரு சின்ன கோவம் வரும். அது ஏன்னா படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒண்டி தான் உங்களுக்கு புரியும் கைஸ். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் ஆக்டிங் வைஸில் ஸ்ரீ அவர்களும் மிஷ்கின் அவர்களும் போட்டு நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் சீனை பார்த்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தா உங்களோட கண் கலங்கிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் இருக்கும். அதில் ஸ்ரீ அவர்களும் மிஷ்கின் அவர்களும் போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன இன்னொரு படமும் ஒரு மாதிரி சிமிலராக இருக்குன்னு தோணுச்சு கைஸ். என்ன படம்னா கைதி படம் தான். இந்த படத்துக்கும் கைதி படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிமிலாரிட்டி இருக்குது. என்னன்னு நான் சொல்லிட்டேன் பாருங்களேன். கைதி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில் தான் நடக்குது. இந்த ஓனாய மாட்டுக்குட்டி படத்தோட கதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் நடந்து முடிக்குது. அதே மாதிரி கைதி படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் கூட இல்லை. அதே மாதிரி இந்த ஓனாய மாட்டுக்குட்டி படத்தில் ஒரு சாங் கூட இல்லை கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் ஒரு குழந்தைய வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை அழகாக மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை பேஸ் பண்ணி தான் இந்த கிளைமேக்ஸையும் முடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்களோட ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓனாயும் மாட்டுக்குட்டி படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்கள் அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது விஷுவலாக சொல்ல மாட்டார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லுவார். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் இதுக்கும் சிமிலராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இந்த படத்துக்கு இருக்குது. அதுக்காக லோகேஷ் அவர்கள் இந்த படத்தை காப்பி அடிச்சு தான் எடுத்துக்கான்னு நான் சொல்ல வரல. எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கைதிக்கும் ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கும் கொஞ்சம் சிமிலராக இருக்குன்னு. ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் தனி ஒருவன். இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை,
ஒரே ஒரு தீக்குச்சி போதும். தனி ஒருவன் படம் மற்ற மாஸ் கமர்ஷியல் படத்தை விட ஏன் ரொம்பவே நல்லா இருக்குன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட வில்லன் கேரக்டரைசேஷனும் ஹீரோவோட கேரக்டரைசேஷன் தான். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை பழி வாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெஞ்சன்ஸ்லாம் இல்லை. எனக்கான எதிரியை நானே செலக்ட் பண்ணுறேன், அவனை என்னோட மொத்த கோவத்தையும் அவங்ககிட்ட காட்டி அந்த வில்லனை நான் அழிக்கிறேன். இவ்வளோ தாங்க ஹீரோவோட ஒரு மோட்டிவே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் மோகன் ராஜா அவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஒர்க் ஆகும்னு நினச்சாரு. அதே மாதிரி இந்த கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிது. இதெல்லாம் தாண்டி வில்லன் கேரக்டர் தமிழ் சினிமாலே வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. இன்னைக்கு டில் டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் கேரக்டர் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் கூட இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா அவர்கள் வடிவமைச்சிருப்பார். ஜஸ்ட் லைக் தட்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செய்யும். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேங்கோட தான் சுற்றி நிற்பார். பட் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செஞ்சு ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முறியடிச்சுன்னு இருப்பார். சொல்ல போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி ஒருவன் டைட்டில் செட் ஆகும். இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பாங்க. எப்படின்னா எமோஷன் கிரைம்ஸ் பின்னாடி இருக்கிற ஆர்கனைஸ் கிரைம்ஸை பற்றி பேசின முதல் படம் இந்த படம் தான் கைஸ். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன்னா அந்த நியூஸ் பேப்பர் சீன் தான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் 2வது பக்கத்துக்கும் 6வது பக்கத்துக்கும் இருக்கிற தொடர்பு புரிய ஆரம்பிச்சு சொல்கிற அந்த சீன் ஆகட்டும், ஹீரோட உடம்புல வெளில பக் வச்சிருக்கான் அதை கண்டுபிடிக்கிற அந்த சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்கள் நயன்தாரா மேமுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற அந்த சீன் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது கைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அபிமன்யு கேரக்டரில் நடித்த அரவிந்த் சாமி அவர்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண மாசான கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெயம் ரவி அவர்கள் தோக்கடிக்கும் போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் எப்படி நம்மளுக்கு அப்படி தோண வருது. பட் கிளைமேக்ஸ் முடியும் போது இந்த கேரக்டர் ஏன்டா சேர்த்ததுன்னு நம்மளுக்கு தோண வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட மியூசிக்கு பயங்கர மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ தனி ஒருவன் 2 வேற வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. வரத்துக்கு முன்னாடி இந்த தனி ஒருவன் 1 ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லது மட்டுமே பண்ணுறதுக்கு கடவுளால் கூட முடியாது. நாம என்ன 4th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் காவலன். ஒரு சிலரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் நடிக்கவே மாட்டார், அவருக்கு அழுகிற சீன்ஸ்லாம் சுத்தமாக நடிக்க வராரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் வராதுன்னு ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே போய் தான் கைஸ். நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நடிச்சிருக்காரு. என்னன்னா ஃபுல்லாக நடிச்சதில்லை, பட் அப்படி ஃபுல்லாக நடித்து சூப்பராக அவர் ஆக்டிங் பண்ண படம் தான் காவலன் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நம்மள அழ வச்சிருவார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அசின் கட்ட ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் நீங்கள் பார்க்கணும், ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் அழுவார். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணியாக வந்து கொட்டும் கைஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனில் நடிச்சிருப்பார். ரயில்வே ஸ்டேஷன் சீன் கிளைமேக்ஸில் இந்த படத்தில் ஒன்று இருக்கும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களோட ஏட்டராக இருந்தாலும் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுவீங்க, கை தட்டுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாரு. விஜய் அவர்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் படம்னா இந்த படம் தான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வடிவேல் சாரோட காமெடி, படத்தில் வர மியூசிக்ஸு சாங்ஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். விஜய் அவர்களோட எக்கச்சக்கமான படத்தை ரீலீஸ் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போக்கிரி, மெர்சல், தெரியலாம் வந்து பார்த்தா இப்போ ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லிலாம் வந்து பார்த்தா ரீலீஸ்லாம் பிச்சுன்னு போச்சு. எனக்கு அதெல்லாம் ரீலீஸ் பண்ணாலே எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். ஆதி படத்தெல்லாம் ரீலீஸ் பண்ணுறாங்க, அது அவங்க ரீலீஸ் பண்ணிட்டு ஒரு நியாயம் இருக்குது. பட் இந்த காவலன் படத்தை டெஃபினட்டாக வந்து பார்த்தா ரீலீஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பர்ஃபார்மர் விஜய் இருக்குதுன்னு வந்து பண்ணால் ஒரு சிலருக்கு வந்து பண்ணால் தெரியாது. மாசாக தான் விஜய் அவர்கள் நடிப்பான்னு வந்து பண்ணால் ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் பர்ஃபார்மர் விஜய் இருக்காருன்னு இந்த படத்து மூலமாக கன்ஃபார்மாக எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரிய வரும். இந்த படத்தை ரீலீஸ் பண்ணால் கன்ஃபார்மாக அவங்க ஃபேன்ஸு பயங்கரமாக ஓட வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சச்சின் படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இந்த காவலன் படம் ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கும்னு நம்புகிறேன். எந்த நம்பிக்கையில் சொல்லுங்க? உண்மையான காதல் இருந்தால் கூப்பிடாம இருக்க முடியுமா? அவன் நிச்சயம் கூப்பிடுவான். I do love you. 3rd பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் காதல் மன்னன்.
அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ சீரியஸான படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பட் அவர் த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஒன்று தான் ஃபீல் குட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டு கொண்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பேஸ்டு ஜானரு. ஆனால் காதல் மன்னன் படத்தில் தான் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா காதல் மன்னன் படத்தில் நடிச்சிருப்பார். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பார் கைஸ். அது மட்டும் இல்லை, இந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இந்த படத்தில் நடித்த மாதிரி இருக்கும் அஜித் அவர்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு மெக்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லுக் அஜித் அவர்கள் வரலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை கைஸ். இந்த காதல் மன்னன் படத்தில் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. பாய் நெக்ஸ்ட் டோர் படம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னடா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் நடித்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடிச்சிருப்பாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொடக்கு போகிற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருக்கும். ரீசெண்டாக வெளியான குட் பேட் அக்லி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் மன்னனோட ரெஃபரன்ஸ் எதனா வரும்னு நினச்சேன். நான் பார்த்த வரைக்கும் எதுவும் வரல. அப்படி எதனா வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அஜித் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹியூமர் பண்ண வராதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் விவேக் சாரோட நிறைய ஹியூமர் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. முக்கியமாக காலேஜில் ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக டைலாக் பேசுவார். அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே ஸ்வாகாக அழகாக நடிச்சிருப்பாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு தான் பழக்கணும்னு ஒரு சொடக்கு போடுவார். அந்த சீன்லாம் தேட்டரில் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். 2K கிட்ஸுக்கு தெரியாத ஒரு அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய நல்ல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காரு. ஒரு சில 2K கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் மன்னன் படம் கண்டு கொண்டேன் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக காதல் மன்னன் படத்தை பாருங்கள். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அஜித் அவர்கள் இந்த அளவுக்கு ஹியூமராக நடிப்பாரா, இந்த அளவுக்கு ஒரு ஸ்வாகாக நடிப்பாரான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அவர் எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாகு கெத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி நடிக்கிறாரு. பட் அந்த காதல் மன்னன் படத்தில் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் அவங்க ஃபேன்ஸ் யாராவது இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். ஒரு சூப்பரான படம் இது. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் இந்த படத்தை போட்டுருவாங்க. கன்ஃபார்மாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க தான் நம்புகிறேன். இப்போ அஜித் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீலீஸ் படத்தில் பில்லா மங்காத்தாலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரோட பழைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் ரிலீஸ் பண்ணுறதில்ல. இந்த காதல் மன்னன் படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எவ்வளவு ரூபா பந்தயம்? ₹1. ₹1? அதுக்கா உயிரை பணைய வச்ச? எனக்கு ஜெயிக்கிறது தான் முக்கியம். செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் 7G ரெயின்போ காலனி. இத பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். உன்னை பத்தி தான் எப்பவும் யோசிப்பேன். இதை நீ நினைச்சாலும் நிறுத்த முடியாது, நான் நினைச்சாலும் நிறுத்த முடியாது. 7G ரெயின்போ காலனி படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது கைஸ். இப்படி ஒரு பொறுக்கி கேரக்டரான்னு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம நினைப்போம். அப்புறம் அந்த கேரக்டரை பார்த்து நம்ம சிரிப்போம். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் மேலே ஒரு சின்ன மரியாதை நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வந்துன்னே இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த கேரக்டருக்காக நம்ம பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். சொல்லப்போனால் அந்த கேரக்டரை பார்த்து நம்ம அழுவோம், ஏன்டா உனக்கு இப்படி ஆச்சுன்னு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. நிறைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியாலிட்டியோட ஒத்து போவோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அவங்க அப்பாவை அடிக்கிற அந்த சீன் ஆகட்டும், கதிர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை கை வாங்குற அந்த சீன் ஆகட்டும், நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்டை சோறுன்னு திட்டுவாங்க. கதிரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கதிர் அடிக்க வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் கை வாங்குற மாதிரி இருக்கும். எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அந்த சாப்பாடை சாப்பிட்ற அந்த சீனு, பொண்ணுங்கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுற அந்த சீனு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு காலத்தில் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, இருப்பீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட செருப்படியும் கன்ஃபார்மாக ஒரு சில ஆம்பளைங்க வாங்கியிருப்பீங்க. எப்பா இதை ஜோக்காக தான் சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அட இவன் நம்மள மாதிரியே அப்படியே அக்மார் இருக்கானேடு இந்த ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு கைஸ். அப்புறம் தான் தெரியுது நம்ம மட்டும் இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகலை, எல்லா ஆம்பளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகிருக்கிறாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் தான் கைஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவன் ஒரு நல்லவன் வல்லவன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பொண்ணு கேரக்டர் மூலமாக ஒரு பையனோட லைஃப்பை மாற்றுவார் கைஸ். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரைட்டிங்கு. இப்போ அந்த ரைட்டிங்லாம் லைட்டாக மிஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 7G ரெயின்போ காலனி 2ல் அதை கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த இம்பேக்டை 7G ரெயின்போ காலனி கொடுத்த ஒரு இம்பேக்டை 7G ரெயின்போ காலனி 2ல் கன்ஃபார்மாக செல்வராகவன் அவர்கள் கொடுத்துருவார். செல்வராகவன் அவர்களோட படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆனாலும் இன்றைக்கும் ஒரு படத்துக்கு ஒரு ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி படங்களை அவர் கொடுத்தனால தான். முக்கியமாக எங்களை மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ்க்காகவே படம் எடுத்தவர் தான் செல்வராகவன் அவர்கள். அவரோட படங்கள் நீங்கள் பாருங்களேன், ஹீரோ கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்தியாக, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாதவன் தான் இருப்பான். பட் அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வரும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்கள் படம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவர் ரைட்டிங்கே எப்படி இருக்கும்னா, என்னோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும், அதுக்கு எந்த வரையறையும் இல்லை,
வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேட் பண்ணிக்கவே முடியாது. பட் செல்வராகவனோட ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட ரிலேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் நான் தாண்டா அவன் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவனோட அவரோட கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுலேயே முக்கியமாக நம்ம ரிலேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்னா இந்த 7G ரெயின்போ காலனி படத்தில் வர கதிர் கேரக்டர் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்பவே சூப்பரான படம் கைஸ். கன்ஃபார்மாக இந்த படம் ரீலீஸ் ஆகும் தான் நினச்சேன். ஏன் அதை சொல்கிறேன்னா தெலுங்கில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் கிடச்சிருந்து கிளைமேக்ஸ் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கை தட்டிட்டு போனாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் செல்வராகவன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸாக அப்பயே கொடுத்துருப்பாருன்னு. சரி தெலுங்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா 7G ரெயின்போ காலனி 2 வருது, அதுக்காக வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இது வரைக்கும் ரீலீஸ் பண்ணல. நிச்சயமாக வந்து பார்த்தா படம் கன்ஃபார்மாக இப்போ ஒரு 50% மேலே ஷூட்டிங் முடிஞ்சுன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை இன்னொரு டைம் ரீலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். வராம இருந்தாதான் மூஞ்சி தூக்கி வச்சுப்பியே. How was the work today? வெரி குட். இன்னைக்கு கூட போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ஆஃபீஸில் பாஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் இயற்கை. நீ எத்தனை நாட்டை பார்த்திருப்ப, எத்தனை ஊருக்கு போயிருப்ப, எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்ப. வெளியில போய் பாடுறா. ₹1 ₹2 கூட சில நாட்டுல பொண்ணுங்க கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் உயிரை கொடுத்தா கூட சில பொண்ணுங்க மனசு கிடைக்காது. நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரினா இந்த படம் தான் கைஸ். தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவிலே நான் பார்த்த பெஸ்ட் ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரினா இந்த படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல. கன்ஃபார்மாக போய் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இயற்கை படத்தை பாருங்கள், சன்னெக்ஸில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலாம் கமெண்ட்லாம் என்ன வேணால் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். பட் கன்ஃபார்மாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும், அதுக்கு நான் கேரண்டி. ஏதை நான் சொல்கிறேன்னா, நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கமேன படம் பார்த்துட்டு ஒரு இம்பேக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ரீசெண்டாக தான் இந்த படத்தை பார்த்தேன். அப்படி ஒரு இம்பேக்ட் வந்து பண்ணால் இந்த இயற்கை படம் எனக்கு கொடுத்துச்சு. கன்ஃபார்மாக இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் ஆவீங்க. வழக்கமாக வர ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி இந்த படம் வந்து பண்ணால் இருக்காது. வழக்கமாக வர ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ ஒரு ஹீரோயினி வந்து பண்ணால் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினி ஒரு ஹீரோவை ஆசைப்படுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை வந்து பண்ணால் கெட்டவனாக காமிச்சிடுவாங்க, ஒரு ஹீரோவை நல்லவன் காமிச்சிடுவாங்க. இதான் வந்து பண்ணால் பேசிக்காக இருக்கும். பட் வந்து பண்ணால் இந்த படத்தில் வந்து பண்ணால் அதை உடச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலே அந்த சீன்ஸ்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அந்த படத்தை பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும். இது மாதிரி இல்லாமல் இந்த படத்தோட பேக் ட்ராப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகுது. ஹார்பர் சைடு அதுக்கப்புறம் பீச் சைட்லலாம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. முக்கியமாக ஒரு லைட் ஹவுஸ் செட்டு இருக்கும் கைஸ். அந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது கிளைமேக்ஸில் இந்த லைட் ஹவுஸ் வரும், கண் கலங்கிட்டேன் கைஸ். முக்கியமாக இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் குட்டி ராதிகா அவர்கள், ஷாம் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு சின்ன பிரேக்காக அமைஞ்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் அவர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையாக வந்துச்சு கைஸ். ஏன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அந்த மருதுன்ற அந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அந்த ஸ்வாகு ப்ளஸ் அந்த ஸ்டைலு, அந்த கேரக்டர் நடந்துக்கிற விதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமா தெரிய மாட்டார். நிறைய சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மருதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிவார். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்ன்ற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அந்த ஆண்டில் ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் தாண்டிட்டு இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் நேஷனல் அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லராக இருக்குது நம்மளோட வித்யாசாகர் அவரோட மியூசிக் தான் கைஸ். அந்த மியூசிக்கை பற்றி நான் என்ன சொல்கிறது, வாயை தூக்கி என் காதில் வைங்களேன், காதில் வைங்க. முக்கியமாக வந்து பார்த்தா கிளைமேக்ஸில் மருது அந்த மாஸ்கை போட்டுன்னு வந்து பார்த்தா திரும்பி பார்ப்பாரு. அந்த இடத்துல மனுஷன் ஒரு பிஜிஎம்மை போட்டிருப்பாரு. ஒரு டைலாக் நான் சொல்லணும் கைஸ், செத்துட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபீலிங்லாம். சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த சீன்லாம் பார்க்கும்போது. நான் இதை லைட்டாக ஸ்பாய்லர் பண்ணுறேன், பட் இருந்தாலும் நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் எமோஷனாக கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். டிவியில் கனெக்ட் பண்ணி பாருங்க கைஸ். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த படத்தில் ரொம்ப அழகான டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த உலகம் புறா சுத்தினா கூட எனக்காக காத்துட்டு இருக்க யாரும் இல்லை. எப்பவுமே நடந்து போன கதை கிடையாதுடா வாழ்க்கை, நடக்க போறதுதான் வாழ்க்கை. நீ எத்தனை நாட்டை பார்த்திருப்ப, எத்தனை ஊருக்கு போயிருப்ப, எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்ப. வெளியில போய் பாடுறா. ₹1 ₹2 கூட சில நாட்டுல பொண்ணுங்க கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் உயிரை கொடுத்தா கூட சில பொண்ணுங்க மனசு கிடைக்காது. பொண்ணாம் பணமா. இவ்வளோ டைலாக்ஸ் இருக்கு, பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டைலாக்னா இந்த டைலாக் தான். காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. இதை நான் சொல்ல ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கேன்.
சொன்னீங்களே ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது. சூப்பர்ப்பா. அது மட்டும் இல்லை, லவ் ஃபெயிலியரான பசங்களுக்கு இன்றைக்கும் நேஷ்னல் ஆந்தம் சாங்னா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு சாங் தான். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலை இரவுகள் அப்படின்ற ஒரு நாவலை அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் ரீலீஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இந்த படத்தை ரீலீஸ் பண்ணல. இதுக்கப்புறம் இந்த வீடியோ ரீச் ஆகி ஒரு வேளை ரீலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ணால் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் இந்த வீடியோ ரீச் ஆகும். தேட்டர் ஓனர்ஸும் பார்ப்பாங்க, இந்த படத்தை ரீலீஸும் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ரொம்ப காண்டாவாதீங்க. அது நடக்கிறது வாய்ப்புகள் இல்லை தான் எனக்கும் தெரியும். பட் இந்த இயற்கை படத்தை ரீலீஸ் பண்ணால் கன்ஃபார்மாக ஒரு கூட்டம் பார்க்குறதுக்கு இன்றைக்கும் வந்து பார்த்தா காத்திருக்காங்க. 2K கிட்ஸ்க்கும் வந்து பார்த்தா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பூரா எல்லா ஹார்பர்லையும் இதே கதை தான். லைட் ஹவுஸில் ஒரு பொண்ணு நிற்கும். என்னடான்னு கேட்டால் முன்ன மாதிரி தான். மாங்காய் கொடுத்தேன், மனசை கொடுத்தேன். எவனாவது மாங்காய் வாங்கிட்டு மனசு கொடுப்பானா? ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 படம் இருக்கும், அந்த 10 படத்தை ரீலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 10 படத்தை வந்து பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். யூனிக்காக எந்த கமெண்ட் இருக்கும், எந்தெந்த படங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.